நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் கஞ்சா மற்றும் போதை ஆசாமிகளால் சர்வசாதாரணமாக கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, போதைப்பொருள் விற்பனை செய்பவர்களில் பாதி பேர் ஆளுங்கட்சியினர் என்பதால் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சாடினார். அதோட எங்க பார்த்தாலும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்னைக்கு எல்லாம் போதை ஆசாமிகளால இந்த பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்குநேரியில 4 நாளைக்கு முந்தி ரோட்ல போறவங்க வெட்டுறான். சிவகங்கையில நேற்றைக்கு முன்தினம் அதே மாதிரி ரோட்ல போறவங்க வெட்டி சாய்க்கிறாங்க. இப்படி சர்வசாதாரணமா கொலை நடக்குது. இதுக்கு என்ன காரணம்? எல்லாம் கஞ்சா போதை ஆசாமிகள். இன்றைக்கு இந்த ஆட்சி வந்ததிலிருந்து இன்று வரை போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க முடியல. ஏன்னா பாதி பேர் அந்த போதைப் பொருள் விற்பனையில ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள் ஈடுபட்டு காரணத்தினால காவல்துறை அவர்களை கட்டுப்படுத்த முடியல. இதனால தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாகி இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி இன்றைக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இன்னைக்கு பார்க்கப்படுகிறது. இந்த போதைப் பொருள் ஆசாமியினால்தான் இந்த கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை எல்லாம் தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்குது. ஆக இப்படிப்பட்ட அரசாங்கம் தொடர வேண்டுமா? நல்லா சத்தமா சொல்லுங்க. வறட்சி வரல, புயல் வரல, வெள்ளம் வரல, கொரோனா வரல, வருமானம் 24-25ஆம் ஆண்டு அரசாங்கத்துக்கு வந்த வருமானத்தை விட இப்பொழுது 1,36,000 கோடி இந்த அரசுக்கு கூடுதலா வருமானம் வருது. இப்படி கூடுதலா வருமானம் வந்து கடனை வாங்கிட்டு இருக்கார். இந்த ஆட்சி பொறுப்பேற்று 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்கள் மீது கடன் சுமை சுமத்தியதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற எந்த சாதனையும் கிடையாது. இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்ட வேணும். என்னமோ வந்தோம், பேச்ச கேட்டோம், போனோம்னு நினைச்சுக்காதீங்க. இதையெல்லாம் தமிழ்நாடு மக்கள் தான் இந்த கடனை கட்டியா வேணும். எப்படி கட்டுறாங்க? வரி போட்டு, வரி மூலமாக வசூல் செய்தான் கடனை கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அரசாங்கம். நம்ம தமிழ்நாட்டு மக்களை கடனாளிக்கு அரசாங்கம் தேவையா? ஒரு பக்கம் வருமானம் அதிகம், ஒரு பக்கம் கடன் வாங்கிட்டு இருக்கிறீங்க. புதிய திட்டம் அல்ல. என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? எந்த ஒரு புதிய திட்டத்தையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்கல. இதே அதிமுக ஆட்சி இருந்தது, ஒரே வருஷத்துல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்தேன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.